பத்திரிகையாளர்கள் கரண் தாப்பர், சித்தார்த் வரதராஜனுக்கு அசாம் போலீஸ் சம்மன் வழங்கியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். பத்திரிகை சுதந்திரத்தை முடக்க தேச துரோக சட்டம் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுதர்சன் ரெட்டிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. எதேச்சதிகாரம் மற்றும் வெறுப்புணர்வை பரப்புவதை எதிர்த்து நிற்கக்கூடியவராக சுதர்சன் ரெட்டி மிகச் சரியான தேர்வு எனவும் கருத்து. தமிழர் பற்று, தமிழர் உரிமை என பேசுவது நாக்கிற்காகவும் வாக்கிற்காகவும் மட்டுமே. திமுக மீது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கடும் தாக்கு. முன்னேற்ற கழகம் தமிழ் பற்று, தமிழர் உரிமை என்று எல்லாம் பேசுவது நாக்கிற்காகவும் வாக்கிற்காகவே தவிர மக்களுக்காக இல்லை, தமிழ் உணர்வுக்காக இல்லை என்பதை அப்பட்டமாக திமுக இன்று அதை நிரூபித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. வைகோ, முத்தரசன், திருமாவளவன், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைப் போல காலத்திற்கு ஏற்ப நிறம் மாறுகின்ற கட்சி அதிமுக அல்ல. என்னை தோற்கடிக்க உங்க அப்பாவை வந்தாலும் முடியாது என முத்தரசனுக்கு எடப்பாடி பழனிசாமி சவால். எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகின்ற சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்படணும். உங்க அப்பாவை வந்தாலும் முடியாது. இன்றைக்கு பச்சோந்தி போல் அடிக்கடி நிறமாறி பேசுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. உங்கள் கொள்கை என்னவென்றால் தளபதி தளபதி என்று கத்துகிறார்கள். இல கணேசன் புகழஞ்சலிக்காக தனக்கு அழைப்பு விடுக்க வந்த பாஜகவினரிடம் தாவைக்காவினரை கிண்டல் செய்து பேசிய சீமான். அதே சொல்லி தான் கத்துறாங்க. நடப்பாண்டில் 5வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிய மேட்டூர் அணை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 90,000 கன அடியாக உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், வத்தலகுண்டு உள்ளிட்ட 8 இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை. ராமலிங்கம் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் முபாரக் என்பவர் வீட்டில் அதிகாரிகள் ஆய்வு. காஞ்சிபுரத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டிருந்த பெண் மேடையிலேயே சுருண்டு விழுந்து உயிரிழப்பு. மகிழ்ச்சியான தருணத்தின் போது மாரடைப்பால் பெண் உயிரிழந்த சோகம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து கால்வாயில் கவிழ்ந்து விபத்து. காயமடைந்த பயணிகள் 20க்கும் மேற்பட்டோர் உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதி.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 440 ரூபாய் குறைந்து 73,440க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 55 ரூபாய் குறைந்து 9,180க்கு விற்கப்படுகிறது. வடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐ அதிகாரிகள் இறுதிக்கட்ட விசாரணை. நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் மேலும் பலர் சிக்குகிறார்கள். கொலைக்கு முன் பேசியவர்கள் யார்? சுர்ஜித்தின் செல்போன் அழைப்புகள் துருவும் சிபிசிஐடி போலீஸ். திருவள்ளூர் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞரை நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயற்சி. காவல்துறையினர் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை. கடலூர் அருகே பட்டா மாறுதலுக்கு 6,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது உதவியாளர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ஒரே சேலையில் 2 குழந்தைகளுடன் தந்தை தூக்கிட்டு தற்கொலை. நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பி வைத்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சோகம். நான் யாருக்கும் கஷ்டத்தையும் பாரத்தையும் கொடுக்க விரும்பலை. நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். நீங்களும் எங்கள் எல்லாரையும் மன்னிச்சுக்கோங்க. நான் எங்கள் அப்பாவோட சாமி கூட போகிறேன். நீங்களும் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் எங்கள் அப்பா கூட சாமிக்கிட்ட போகிறேன். இந்தியாவுக்கு உரம், அரிய வகை கனிமங்கள், சுரங்கப்பாதை எந்திரங்களை வழங்க சீனா தயார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி உறுதி. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல். ஆன்லைன் சூதாட்டத்தை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் இந்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்ய முடிவு. மும்பையில் கனமழையால் மின் விநியோகம் தடைப்பட்டதால் அந்தரத்தில் பழுதாகி நின்ற மோனோ ரயில். பயணிகள் அந்தரத்தில் சிக்கி தவித்த நிலையில் கண்ணாடியை உடைத்து மீட்ட தீயணைப்பு துறையினர். சீனாவில் கொட்டித்தீர்த்த தொடர் கனமழையால் மஞ்சள் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 13 பேர் சடலமாக மீட்பு. ஜப்பானில் சுமார் 1,600 உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிப்பு. காலாவதியான உணவுப் பொருட்களை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு நடவடிக்கை. ஜப்பானில் உள்ள சகுராஜிமா எரிமலை மற்றும் ககோஷிமா நகரத்தில் விழுந்த விண்கல். பகல் போல் காட்சியளித்த நகரம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. 98 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி அசத்தல். பன்னிரண்டாவது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியிலிருந்து பாகிஸ்தான், ஓமன் அணிகள் விலகல். அந்த அணிகளுக்கு பதிலாக வங்கதேசம், கஜகஸ்தான் ஆகிய அணிகள் புதிதாக சேர்ப்பு.